நினைக்கிறோம், அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஐயா சார் நீங்க பேசுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் ஃபார்மல் ஆகிட்டேன். ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாரும் உருவாக்கி இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. ஆக்சுவலி என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது. எனக்கு நேற்று தூக்கம் இல்லை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இதே கேம்பஸ்ல ஒரு ஸ்கிரீனிங், ஆனா ஒவ்வொரு ஸ்கிரீனிங்க்கு அப்பவும் இந்த படப்பிடிப்பு எப்போ தொடங்கணும்னு பாக்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, நேற்று நைட்டு இங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சிருந்தாங்க. கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா நல்லதா வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூட் தான் வந்து நான் இங்க சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்ப இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றது விகிதாச்சாரமா வந்து 50% கம்மியா இருந்தாலும் கன்ஃபார்மா சொல்றேன். அது நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ண உங்க எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலரா பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க 2 பேருக்கு, அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும், என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு, முக்கியமா நிறைய சமயங்கள்ல வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ப்ரொடியூசர்ஸ், கூட நடிச்ச நடிகர்கள், சான்வியா இருக்கட்டும், சோமண்ணா இருக்கட்டும். சோமண்ணா வந்து நானும் சோமண்ணா வந்து பல வருஷமா வந்து நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு. நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷாட்டை நடிச்சுட்டு நேரம் என்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம, சோமண்ணா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸ் அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணனா ஜிகர்தண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்னு அதெல்லாத்தையும் தாண்டி சொல்றேன். இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், சினிமாட்டோகிராஃபி டீம்ல இருந்து எடிட்டு, மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாவே ஃபீல் ஆகல. பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்க வெளியே சிரிச்சுட்டே வர்றது பார்க்கும்போது தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா ஏதாவது ஒரு 4 பேர் அந்த போட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல போட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அதுக்காக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஒண்ணு ரொம்ப முக்கியமான தப்பு சார், சாரி. அண்ட் அண்ணனுக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டில் ராதா நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம்
நிச்சயமா என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. என்னன்னா நடிச்ச சோமுனா தானே அது அப்படின்னு பாத்துக்கிற அளவுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு. இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. எனக்கு வந்துச்சுன்னா பெரிய சந்தோஷம் தான். இல்ல இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸா கண்டிப்பா தேர்ந்தெடுத்துக்கும், அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா இந்த படமும் அப்படிதான். இதை வாழ்த்தணும் இல்லைங்க. அதாவது ஒரு படத்துல அவருக்கு ஹீரோவா நடிக்கிற படத்துல இன்னொருத்தர் ஹீரோவா சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஓடணும்னு அதை வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு மீடியா முன்னாடி சொல்றதுக்காக ஒரு நன்றி என் கைத்தட்டல். எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து எப்படி சொல்றது, குடும்பஸ்தன். இப்போ நான் நடிச்சிருக்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு, அவரும் குடும்பஸ்தன் தான். நீங்களாம் வந்துருக்கீங்க, குடும்பஸ்தன் தான். எல்லாம் சொல்லுவாங்க குடும்பஸ்தன் தான் முன்னாடி புஷிங் ஃபேக்டர்ஸ். எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ல தான் நான் நடிச்சிருப்பேன். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் தான். நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேரக்டர் சார் கடன் வாங்குறாரு, கடன் வாங்கி அது வந்து தொழிலுக்கு வாங்குறாரு, வீட்டுக்கு வாங்கல. என்னதான் தொழிலுக்கு வாங்கினாலும் கையில பிச்சை காசு இருக்கிறதா வச்சு குடும்பம் நடத்தலாமே. அது கிடையாது. அது அல்ல. அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் சொல்லுவாங்க, அவர் சஸ்டெயின் பண்றதுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற 10 மாசம் தான். அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் நாங்க அதை எடுத்துக்கிட்டது. அதுல நீ உண்மையாலுமே என்னன்னா, இது வந்து எங்க பல பேர்த்த லைஃப்ல நடந்ததுதான். காசே இல்ல, உண்மையாலுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறது அதுக்குள்ள இருக்க சாகசமே. கடன் வாங்குறது, அங்கிருந்து சுத்தி கொடுக்கறது, ஒரு 6 மாசம் தொழில் பண்றது, அது கொஞ்சம் நல்லா போறது, அப்புறம் இது வர்றது. அது மாதிரி நாங்க வந்து இது உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணியிருக்கோம். லைஃபுக்கு வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாங்க லைஃபையே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் சார் நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறது. இல்லண்ணா இல்ல சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா, அந்த வேலையில இருந்து அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலையிறான், அதுக்கான காட்சிகள் படத்துல இருக்கு. 2வது அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலான்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க. அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறேன், நானே சொந்தமாக ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க, இல்லை வேண்டாம் அது விளங்கல, நீ பேக்கரி நடத்து, அதை செய் இதை செய்யன்னு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான். ஒரு மனுஷன் அவன் விரும்புகிற தொழிலை அவன் செய்ய முடியல. ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இல்ல ஆமா சார், இதுல வந்து ஒரிஜினலா என் ஸ்டோரி, ரைட்டர் ஸ்டோரி, ப்ரொடியூசர் ஸ்டோரி, எல்லாத்தோட ஸ்டோரி சார். அது கற்பனை. அது வந்து ஆன்லைன்ல மாற்றது தமிழ்நாட்டு இளைஞர்கள். இல்ல சார், நான் வந்து உங்களுக்கு அது கேரண்டி அண்ணே நீங்க அதான் சார். என்னன்னா இந்த அந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லிதான் நாங்க அதை இன்க்ளூடே பண்ணோம். உண்மை. சார் இல்ல சார், அப்படி இல்ல சார். அதாவது செஞ்ச தப்புக்கு சாரி சொல்றது படத்தோட கிரக்ஸே மாதிரி. ஒரு மனுஷனுக்கு தன்மானம் அதான் சார். இப்ப அவன் ஹீரோவே சொல்ற மாதிரி அவனுக்கு இப்போ அவன் பண்ண என்ன சொல்றது, அவனுக்கு தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா? தன்மானம் இருக்கக்கூடாதா ஒருத்தனுக்கு? ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா? நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்க கூடாதுங்கிறது தான் நியதியா அப்படிங்கறத நாங்க கேட்டிருக்கோம். நம்ம அப்படி அந்த சாரி கேட்டோம்னா கதையே இல்லை ஆக்சுவலி. இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே.
இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளையண்ட் அடிக்க எந்த உரிமையும் இல்லை இல்லையா? அதான் அவர் கேட்கிறாரு. ஆமாங்க. நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல, நண்பன் தானே சக தொழிலாளியாவும் நண்பன் தானே இருக்கான். இது பழி வாங்குற படம் இல்லை. முதல்ல முதல்ல இல்ல அவங்க ஒரு கோடீஸ்வரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் வந்து அதை சொல்லிடுறாரு. அவரும் அதை சம்மதிச்சுதான் அவங்க அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான். ஓகேவா? அதான் சொல்றேன், அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்க தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணல. இல்ல சார், அதான் சார் எனக்கு நான் கேட்ட நியாயமான கூலி தானே. வேலை செஞ்சது அவன் பிச்சை கேட்கலாம், செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி தான். இன்னொன்னு அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்தை உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆபீஸ் காட்சியிலேயே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நான் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றது எல்லாம்.